மனிதனுடைய மனம் குணம் இரண்டு வகையில் அமைக்கப்படுகிறது. ஒன்று பழைய ஜென்மங்களிலிருந்து கொண்டு வந்தது, அதுதான் ஜீன் கேரக்டர். இன்னொன்று நீங்க சாப்பிட்ற சாப்பாடு. ரஜோ உணவு, தமோ உணவு, சாத்வீக உணவு. ரஜோ உணவு ராஜனுக்கு இருக்கக்கூடிய கேரக்டர். தமோ உணவு எந்த விதமான இயக்கங்களையும் செயல்பாடுகளையும் செய்ய முடியாதபடி சாப்பிடக்கூடிய உணவு. சும்மா படுத்தே இருப்பான். ஆட்டுக்கால் சூப்பு, பாட்டு பிரியாணி, எதோ பேர் தெரியாது சொல்றாரு, ஏதோ சாப்பிட்டுட்டான். நான் வெஜிடேரியன். 2-3 மணி நேரம் அவனால வேலை பண்ண முடியாது. தாவர உணவு சாப்பிட்றவனுக்கும் மாமிச உணவு சாப்பிட்றவனுக்கும் வித்தியாசம். இவன் சாப்பிட்ட உடனே சுறுசுறுப்பாக இருப்பான் தாவர உணவு. மாமிச உணவு சாப்பிட்டவன் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா அவனால முடியாது. அப்படியே தண்ணி அடிச்ச மாதிரி இருக்கும். இவன் சாப்பிட்ட உடனே தொண்டனுக்கும் உண்டகளை போம்பாங்க. அவன் தொண்டனோ முதலாளியோ சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் படுக்கணும்னு தோணும். கேரக்டர். கிரிமினல்ஸ் இருக்கான் பாருங்க, இந்த கத்தி வெட்டு குத்து, பப்ளிக்ல 4 பேர் சேர்ந்து அடிக்கிறது, கொலை பண்றது, வெட்டுறது, ஆடு மாட்டுக்கடை வெட்டுற மாதிரி மனுஷனை வெட்டுறாங்க. எல்லாம் மனுஷனுங்களா? நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன், ஆன்மீக பயிற்சி வகுப்பு, நிறைய வீடியோல பேசியிருக்கேன். என் கண் எதிரில் ஒருத்தனை வெட்டிட்டாங்க, 2-3 இடத்துல வெட்டிட்டாங்க. மலேசியா ஏன் இந்த மாதிரி கெட்டு போச்சோ எனக்கு ரொம்ப பேஜாரா போச்சு. அதுவும் முதல் முறை மலேசியா மண்ணில் கால் வைக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி மஸ்ஜித் இந்தியான்னு ஒரு இடம், அந்த இடத்துல என்னை கூப்பிட்டு போய் 12 மணி இருக்கும். ஃப்ளைட்ல இருந்து வந்தேன். வாங்க குரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக டீ உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போனாங்க. அந்த டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கணும். பைக்கில் 2-3 பேர் வந்து ஒருத்தனை வெட்டிட்டாங்க. கண் எதிரில் ரத்த வெள்ளத்துல துடிச்சு செத்து போயிட்டான். ஏன் இதை சொல்றேன்னா, இது ஊர்ல இறங்கின உடனே நடந்தது. அங்க ஒரு வாரம் ஆன பின்னாடி இன்னொரு என் கண்ணெதிரில் நான் தங்கி இருக்கிற இடத்துல ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. இது வெட்டுறதுங்கிறது இந்த மலேசியால காமனா போச்சு. பைக்ல போயிட்டு இருக்கோம், சிக்னல் இருக்கு, அந்த பக்கத்து சிக்னல் இருக்கிறோம், இந்த பக்கத்து சிக்னல் ஓடி வந்து கையை வெட்டிட்டான். அது என்ன வெட்டுறாங்களோ, வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் காலை வெட்டிட்டான். ஒருத்தன் வெறும் வெட்டு குத்து சண்டை தான் அந்த மலேசியாவில். அது எல்லாம் தமிழியன்ஸ். ஏன் தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்களோ, ரொம்ப மனசு நொந்து போச்சு எனக்கு. இந்த கேரக்டர் வர்றதுக்கு காரணமே ரஜோ உணவு. சாத்வீக உணவு சாப்பிட்றவன் புத்தி கூர்மையினால் இன்னொருத்தனை அழிச்சிருவான். அவனுக்கு கத்தியோ கபடாவோ எதுவும் தேவையில்லை, அவன் புத்தியை வச்சே அவங்களை கொலை பண்ணுவான். புத்தி கூர்மை, அது சாத்விக உணவு. இவன் உடம்பு வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணி. சோ நம்ம உணவு நம்ம குணத்தை அமைக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. சோ இந்த மன அழுத்தங்கிறது உணவை மாற்றிக்கொண்டால் மனதை மாற்றலாம்.